அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை துவக்குவோம். வேளாண் இணை தொழில்கள் பல இருந்தாலும் அவற்றில் மல்பரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மல்பரி சாகுபடி மற்றும் பட்டு வளர்ப்பில் கூடுகளின் மகசூலை பெருக்கிட கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் TSR ராமகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் B இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். மூன்று செய்ய வேண்டிய வேலை சார். ஐயா வணக்கம் சார், நல்லா அருமையா கவர் பண்ணிட்டீங்க. ஓய்வு பெற்ற பிறகு கூட ஓய்வதியா சூரியனா உழைக்கிறீங்க, உங்களுக்கு பாராட்டுறோம். நல்ல அருமையான ஒரு பயிர் சார் அது. அதாவது ஒரு காலத்துல வந்து ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள் சொல்ற போது பிராட் பேஸ் எக்ஸ்டென்ஷன்ல ஒன் அமங் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட வச்சு கிராம நம்ம எல்லாம் சொன்னோம். நிறைய ஊர்ல போட்டாங்க. இந்த ஒரு துறையை ஒழுக்கமா பிரிச்சு வச்சோம்னா நல்லா வேலை செய்வாங்கிறது அருமையான எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல செரிகல்ச்சர் தான் சார். இன்னைக்கு மட்டும் நீங்க போறேன்னு சொன்னா உடனே நாளைக்கு தோட்டத்துக்கு வருவாங்க சார். கூடவே இருந்து அவ்வளவு அற்புதமா எல்லாத்தையும் கொடுப்பாங்க சார். உயிரை கொடுத்து வேலை செய்யற ஒரு அருமையான ஆளுங்களா இன்னைக்கு வந்து ஒரு பட்டு வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கம் இருக்கு. நம்மளுடைய என்ன முக்கியமான கருத்துன்னா, வருமானம் எல்லாத்துக்கும் பயிருக்கு 100 நாள் இறலாம். இந்த தினந்தர வருமானம், வார வருமானம், மாசம் சொல்லக்கூடிய அந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய திட்டங்கள் சொல்றாங்க இல்லையா, அதாவது நேச்சுரல் ஃபார்மிங்ல பெஸ்ட் விட்டார் கிராப். இன்னொன்னு மழையோ வெயிலோ நோ நீட் வரி, 10 நாளைக்கு தண்ணி தான் போதும், மானாவாரியிலே அருமையா வந்துடும். ஸோ இந்த பயிருக்கு ஒரு கிஃப்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம திருப்பூர் பல்லடத்துல அருமையா வரக்கூடிய பயிர் தான். அங்கிட்டு போய் பார்த்தா அங்க தேனி மாவட்டத்தில் பயங்கரமா இருக்க சப்போர்ட். கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இதுக்கு வந்து ஹைடிலா இருக்கக்கூடிய ஊர்களில் நின்று ஜெயிக்கும். உழைப்பாளி கிடைக்கிற இடத்துல சூப்பரா செய்யலாம். என்ன மாடுகிட்டே வச்சிருக்க மாதிரி கொஞ்சம் யாரும் பக்கத்துல பார்க்க முடியாது, நம்ம தான் பார்க்கணும். அந்த லேபர் ஷிப் ஆல்வேஸ் அவைலபிள். இந்த ஒன்னாவது கிரேட் பேரியர் என்னன்னா, உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஊக்கம் தரக்கூடிய, ஆண்டு முழுவதும் வேலை தரக்கூடிய அற்புதமான தொழில் இருக்கனால சார் வந்து ஒரு பரவாயில்ல கொஞ்சம் போட்டுருக்காங்க. நிறைய பேர் 5 ஷீட் போடுவாங்க, 6 ஷீட் போடுவாங்க. ஸோ தட் எக் ப்ரொடக்ஷன் வில் நாட் பி அஃபெக்டட். ஸோ ஒரு சர்வ சாதனா போனாக்கா இந்த உற்பத்தியை பார்க்குற போது இன்னைக்கு வந்து வறட்சியான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து இலைய தீவனம் கொடுக்கலான்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இந்த மல்பரி இலையை கால்நடைகள் சாப்பிடும் ஆச்சுங்களா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து ஒயில்டு வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அது நிலையா நின்று நீடித்திருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது. இதுல கோடை காலத்துல வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருந்தா கூட அந்த ஜூன்ல நாத்து வித்தம் பொழைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் நமக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து உபரி வருமானம் கிடைக்கும் சார். அதை கவர் பண்ணல, அதை விற்கல நினைக்கிறேன் சார். கட்டிங்ஸ் கார் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் சார். அது ஒண்ணுமே கஷ்டப்பட தேவையில்லை. வெரைட்டிஸ் ஆர் வெரி கரெக்ட்லி செலக்டட் பை எஸ். ஏரியா பேஸ்டு, டெரிட்டரி பேஸ்டு சார். அது பெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்துல கூடு கட்டணும் சார். எப்படி நம்ம வந்து சொல்றோம், மோனோ கிராபிக் சொல்லுவோம் இல்லையா, IPM சொல்லுவோம். ஒரே நேரத்துல வந்து ஒரு மீட்டர் சாகுபடி. அதுல இதே மாதிரி ஒரே டயத்துல கூடு கட்டணுங்கிற ஒரு கான்செப்ட்ல சம்பூர்ணா இஸ் த பெஸ்ட் வெரைட்டி. அது சேத்ரான் இன்னொரு வெரைட்டி இருக்கு. இந்த வெரைட்டிஸ் நம்ம பயன்படுத்தணும். இதுல வந்து முக்கியமா வந்து தாவரங்கள் ஆதாரங்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பயிர் பாதுகாப்பு நல்லது. ஆனா வந்து வேப்ப அடிச்சிட கூடாது, இலை கசப்பாயிரும். ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுது. என்ன நம்ம பாட்டுக்கு ஏதாவது அந்த மருந்து கம்பைன் பண்ணக்கூடாது. ஆனா வர்றாங்க கிட்ட போக கூடாது. நீமே கிட்ட போட புல் அவுட் ஆயிரும். அது முக்கியமான காஷன் சார். நிறைய பேர் தெரியாது இல்ல. என்ன ஒரு மிரக்கலா வீடு சைடு வாங்கி அடிப்போம். வீடு வந்து அதான் சார் என்னன்னா, கரெக்டா டெக்னாலஜி செய்யணும். கரெக்டா டெக்னாலஜி செய்யணும். மெயினா வந்து வெளியே கண்ணு வைப்பாங்க சார். ஏன் வெளியே இருந்தா ரவுண்ட் அப் வாங்கி அடிச்சிருக்காங்க. அது ரவுண்ட் அப் 15 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து ஃபார்மிங். அது மாதிரி இப்ப எல்லாருமே 3 ஏக்கரா போட்டுருப்பாங்க. அது ஒரு வேடி சேர் அடிக்கிறாங்கன்னா அடுத்த மாசம் உணவு. இது போன மாசம் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த 3வது ஸ்பெல்லுக்கு ரெடி பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு அதிசயம் நடந்து கிராப்ல வந்து உழைக்க காசு சார், கவனிக்க காசு, உழைக்க காசு, கவனிக்க காசு. அதுல வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவினாஷ் வேலை பார்த்தேன் சார். நிறைய யூனிட் மாதிரி போட்டிருப்பாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க. 50 கிலோ 40 கிலோ தான் வந்தது. என்னன்னு நானும் ஒரு தலைவன் கொஞ்சம் போட்டு விட்டுறான். தலைவன் சரிங்க சார் போட்டுட்டு போதும் சார், சாப்பிட மாட்டேங்குது சார். நீங்க போட மாதிரி சாப்பிடு சார். அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே
ஏன் யாரையும் உள்ள விடனாக்கா வர்றவங்க வாயை திறந்து ஐயோ இவ்வளவு பெரிய புழுவான்னு சொன்னாக்கா கண்ணுப்பட்ட மாதிரி இருங்க. அதுக்காக யாரையும் உள்ள விடக்கூடாது. நம்ம பண்ணையில வந்து சில விஷயங்கள் பால் கறக்கிறத காட்ட மாட்டாங்க விவசாயிகள், சென்டிமெண்ட் மாதிரி. இதே மாதிரி கருவேப்பிலை உள்ள வேண்டும் அதுக்காக உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டு நம்ம வாயை திறந்துட்டு கண்ணை வச்சானா நிச்சயமா அது ஒரு பாதிப்பு இருக்கு சார். திருஷ்டிங்கிற ஒரு கேவலமான ஒரு எஃபெக்ட் எல்லாத்துக்கும் உண்டு. இந்த பட்டியல என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி கஷ்டப்படுறதுனால அந்த ஓனர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் வந்து சப்போஸ் வித் என்ட்ரிங்னா சார் சொன்ன மாதிரி 10 ரூபா மிச்சம் பண்ணலாம். ஆனா வருமானத்தை பாக்குற போது 25 நாள்ல வரக்கூடிய காசு எதுலையுமே இல்ல சார். ஒரு கிராப்பிங் ப்ரோக்ராம்ல கீரை பொருளால போனா இதோட ஒரு ஸ்டெடியான ஒரு லம்சம் கிராண்ட் மாதிரி கிடைக்குது. ஸோ 25 டேஸ்னா கிட்டத்தட்ட 12 பண்ணலாம். கரெக்டா பிளான் போட்டாக்க சைக்கிள் மாதிரி போட்டு வச்சிருந்தா சப்ளை பண்றதுக்குரிய இடமும் நர்சரியும் இந்த ஃபீடிங் பிளேசஸும் கரெக்டா இருந்தா போதும். அப்புறம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இதில் போறதுக்கு அது வீட்டு மேக் பக்கா டிஸ்டன்ஃபெக்ஷன் கொஞ்ச நாள் கேப் பண்ணணும் சில இடத்துல. அப்ப 4 சீட் அடிச்சுட்டு போட்டுக்கலாம் வாய்ப்பு இடத்துல. 2 years பேக்ங்க விமன்ல தான் கொடி கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்க சார். சரிங்க சார். 400 தான் கொடுத்தோம். அன்னைக்கு வந்து சரிங்க சார். 400 ரூபா 300 ரூபா. ஆமா சார். இன்னைக்கு ஆமா சார். இதுல வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு. லேபர் மட்டும் லேபர் லக்கியே கிடைச்சாங்கன்னா போதும் சார். 300 நாள் வேலை வாய்ப்பு எது வேற கிராப்ல இல்ல சார். விவசாய விமன் லேபருக்கு மென் லேபருக்கு 700. வருஷம் முழுசும் 300 நாளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில் இதுதான் சார் பெஸ்ட் தொழில். இது வைக்க மறந்துட்டேன். 4 பேர் பாடம் கட்டி மாதிரி போவாங்க. அந்த புழுவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஸ்டெம் இதெல்லாம் பக்கம் புடிச்சு பாடம் கட்டி தூக்கி போடுற மாதிரி கொண்டு போய் வெளியில போட்டு அதை பூரா எரிச்சிருவாங்க. அவங்களுக்கு 50 ரூபா சார்ஜ். போறேன்னா அவங்களுக்கு 2000 rupees. கரெக்ட் சார். எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ். சண்டைக்கு என்ன போறதெல்லாம் இல்ல. அந்த ரூல் அவ்வளவுதான். சரி சார். அந்த ப்ளீச்சிங் பவுடர் கரெக்டா யூஸ் பண்ணீங்களா சார்? அதான் மெயினா தேவைங்க கண்டாமினேஷன் வராம. அது வேற ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் ஊசி மருந்து, அங்கோஷ், அதே மாதிரி அந்த டேப் ஃபெரமோன் ட்ராப் மாதிரி அந்த டேப் வந்து ஈக்களை எல்லாம் அட்ராக்ட். ஆமா சார். மேல கூரையில அந்த சந்தில ஈ உள்ள போய் கட்டிக்கும். ஆமா ரொம்ப ரிஸ்க் அது. சாப்பிட ஆரம்பிச்சிரும். போகாம இருக்கிறதுக்காக அது 120 200 மேல ஒண்ணு கீழே ஒண்ணு கட்டிடுவோம். 400 அதான் எல்லாம் ஈயும் உள்ள அரஸ்டட் அவுட் சைடு கேம்பஸ். லாரல் பெரசிட் சொல்றீங்க. நம்ம வயிறுக்கெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து செய்யக்கூடாது. ஒரு மீட்டர் வந்து 1500 ரூபா. ஒரு ரோல் வாங்கினோம்னா 3 ரேரிங் வரும். அதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 50% ட்ரிப் கொடுத்துறாங்க சார். அவங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காசு தர்றாங்க, சூப்பர்வைஸ் பண்ண வர்றாங்க, வாங்கி கொடுக்குறாங்க, சேல் பண்றாங்க. நமக்கு நல்ல ஹெல்ப் பண்றாங்க சார் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஆனா வந்து இதுல வந்து என்னன்னா ஒரு லேபரர்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லி போய் சொல்றாங்க சில இடத்துல. சில ஃபார்மர்ஸ் அவங்க மட்டும் பண்றாங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே மிஸ் பண்றது இல்ல. இது எஃபெக்டிவா பண்ற போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா கரெக்டா அந்த ஸ்டேகர்ட் பிளான்டிங் ஆஃப் த பிளான்ஸ் வைக்கிறது முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இல்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த கரண்ட் பில் வரும். என்ன யார்டு போற போது லைட் போற கண்டிப்பா வரும். எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஃப்ரீ கரண்ட் கூட இதுக்கு வந்து காஸ்ட் கமர்ஷியலா போடுவாங்க சார் சார்ஜஸ். தராசு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் தராசு. அப்பவே என்ன இது வருதோ வெயிட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ போட்டு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் செலவு சார் அதுக்கு. இங்க லோக்கல்ல கொடுக்கறங்காட்டிக்கு ஒரு 30 இருந்து 50 ரூபா குறைச்சு கொடுத்துரும். சரி பரவாயில்ல சார். அவர்சல் டு கோ டு ஒசூர் இல்லைன்னா ராம்நகர், அது வரைக்கும் நம்ம போய் அங்க நம்ம போனோம். இல்லைன்னா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது போய் அதை ஃபைல் பண்ணோம். அங்க போன இந்த 30 ரூபா மார்ஜின் சேர்த்து கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கு மார்க்கெட், பிரச்சனை இல்லை சார். ஆனா என்ன ஒரு இதுல வந்து நீங்க இப்போ உடுமல்பேட்டை எல்லாம் ரேட் இல்லைன்னா கொடுக்கலாம், இல்ல போயிடலாம். ஒசூர் கிருஷ்ணகிரியில போனோம்னா எப்படி கொடுத்துட்டு வந்துடலாம். அதாவது பெல்ட் சார், இதெல்லாம் பெல்ட்டுங்க பின் எடுக்கிறாங்க அங்கெல்லாம். இங்கே இருக்கிற வியாபாரி இப்ப ஒருத்தருக்கு 100 கிலோ ஒரு டெம்போல 1000 கிலோஸ் வரைக்கும் ஸ்டாக் பண்றான். அவன் போட்டு இது வந்து டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன், இது வந்து பழனிசாமி கவுண்டரு, இது குப்புசாமி அப்படின்னு போட்டு டேக் போட்டு கொண்டு போயிடறான். நோட் பண்ணிக்கிறான். நீங்க போறதுன்னா கூட போலாம், அதான் உட்காந்துட்டு போனோம். அதுல போனோம்னா வெயிட்ட போட்டு இது உங்க குவாலிட்டி, இது மீடியம் குவாலிட்டி, இதுக்கு என்ன ஆஃபர் பண்ணலாம், உங்க போனோம் ஓகேன்னா நானே எடை போட்டு அக்கௌண்ட் பணத்தை மாத்தி விட்டுறேங்கிறான். கிரேடிங் என்ன பண்ணுவாங்க, அங்கே பண்ணுவாங்க கிரேடிங். பெரிய ஹோட்டலுங்க, கௌரி சங்கர் ஆட்டா. ஆமா சார்.
200 300 பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் ஏடிஹெச் ஐ வெண்ட் டு டாட்டாபாலி சார் போஸ்டிங் ஆர்டர். அங்க வந்து அது பூரா நிறைய போடுவாங்க சார். எனக்கு பார்த்து பார்த்து அந்த விவசாயி சொல்ற போது சார் ரொம்ப கஷ்டம் சார் ஏப்பா கஷ்டம் வந்து விட்டு போயிட்டு சொன்னாங்க. இல்ல சார் எங்களுக்கு வாழ்க்கையை இதாம்பாங்க. பக்கத்து மாணவர் மாதிரி உள்ள ஊர்களுக்கு அருமையான ஒரு டெக்னாலஜி. மாணவர் மாதிரி உள்ள ஊர்களுக்கு பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு பயமா இருக்குதுன்னா போக்குவரத்து செலவு வச்சுங்க. அது இருக்கு ஃபுல் சப்போர்ட் சார். விவசாயிகள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, அருமையா பண்றாங்க. அதுவும் ஒண்ணு சேர்ந்து சங்கமா இருக்காங்க சார். நல்ல ஃபெசிலிட்டி பண்றாங்க அவங்க ஹெல்ப் பண்றதுல. நம்ம ஊர்ல எல்லாம் வருது. ஆனாக்கா இப்பதான் வந்து ரீசெண்டா அங்கங்க போட்டுட்டு வராங்க. என்னன்னா லார்ஜ் ஸ்கேல போறதுக்கு ஒரு ஹை லெவல்ல டெக்ல இருந்தா இங்கே பண்ண மாதிரி எல்லாம் வாங்கலாம். இங்க மார்க்கெட் கேட்டோம் சார். நம்ம ஸ்டார்டிங்ல கேட்டோம், இங்கே கேட்டோம், கோயம்புத்தூர்ல மார்க்கெட்டுக்கு கேட்டோம். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணல, வாங்கறது வர மாட்டேங்கிறாங்க. வந்து கரிப்போட்டை நோய்னு ஒரு வந்துரும். அது இன்னொரு கெமிக்கல் ஆட் பண்ணி இந்த சூடு பண்ணிட்டு தான் அப்படின்னம்னா உங்களுக்கு நோய் வராது. எப்படிதான் 3 ஹார்ஸ் இடம் காலி பண்ணும் சார். 3 ஹார்ஸ் வேக்கேட் பண்ணணும் இடத்த. கொஞ்சம் கேப் போட்டு போடணும். வாட்ஸ்அப்ல இந்த என்ன டெக்னாலஜி கிவன். ஆமா ஆமா. ஏரியா வைஸ் அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துறாங்க. வந்து குளிர் அதிகமா இருக்குது, நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஆமா. இதுக்கு தனியா பட்டு மலர் வச்சிருக்காங்க. துறை மூலம் பட்டு மலர் பத்திரிகை வச்சிருக்காங்க. பட்டு மலர் பத்திரிகை இருக்கு அவங்க இல்ல செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல. ரீலிங் எல்லாம் போனோம்னா அந்த பக்கம் போட்டா தான். ஆமா. cannot steer out from this place to there. ஒரு 100 ஏக்கர் வாடிட்டோம்னா அது வரைக்கும் கேட்கலாம் சார். ஏன்னா எஃப்ஓல இருக்கனால ராம்நகர்ல இது போட்டுக்கலாம். ஆமா சார். ராம்நகர்ல இந்த பாய்க்காரு ஃபுல்லா கலெக்ட் பண்ணிடுவார். யாரு அவரு வந்து வலிச்சுட்டு போயிடுவார். இல்ல ஆர்கானிக் மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? ஆர்கானிக் மாதிரி இருக்கா? ஆர்கானிக் கேக்குறாங்களா? போடணும். மெனு ஒரு 30 நாளைக்கு அதுல இருந்து லீவ்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 30 நாள் கழிச்சு தான். அதனாலதான் இந்த 3 ஏக்கர் 3 விதமா பிரிச்சு வச்சிருவாங்க. போட்டு 30 நாள் கழிச்சு ரெடி ஃபார் கரண்ட் ஹார்வெஸ்ட். இது வந்து இன்டர்கல்டிவேஷன் ஆயிட்டு இருக்கு. இது அடுத்ததுக்கு வச்சிருவோம். 4 ஏக்கரா இருக்குன்னா இந்த 1 ஏக்கர் வந்து அடுத்தது பயிர் வந்து இன்னும் வளரல. சோ அத ஆர்கானிக் மெட்டீரியல் போட்டிருப்பேன். அதெல்லாம் இன்னொரு 1 மந்த் கழிச்சு வரும். சோ பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம். அதான் பரவாயில்ல சார். ஒரு 20 டேஸ் வேலை பிடிக்கும், அடுத்த வேலை பார்க்கலாம். மினிமம் 100 கிலோ எடுக்கிறீங்கன்னாலும் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வருதுன்னா ஹார்வெஸ்டுக்கு 6.5 lakhs. நீங்க 3 லட்சம் பண்ணீங்கனாலும் 5 lakhs ஒரு நல்ல ரெவென்யூ ஃபார்மர் ஃபார் ஹெட் அண்ட் 2 ஏக்கரா. இல்ல 200 மேன் டேஸ் கிடைக்கிறது எந்த கிராப்ல இல்ல சார். இந்த கிராப் ஒரே கிராப்ல 200 நாட்களுக்கு வேலை உள்ள ஒரு பிசினஸ் எதுவுமே இல்ல விவசாயிகளுக்கு. வேளாண் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பிடிக்கணும் பண்ணிடுறாங்க. இளங்கோவன் சரி. V1 ஒரு வெரைட்டி. ஆமா சார். ஆமா சார். அந்த வெரைட்டி அப்ரூவ் பண்ண த்ரூ தேர் ஃபீல்ட் ஸ்டாஃப். நீங்க வந்து ஆர்கானிக் நர்சரி எல்லாம் வைக்கணுமோ அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. பிளான்ஸ் விக்கிறீங்களா சார்? சேல்ஸ் பண்றது இல்லையா? ஜூன் ஜூலை விக்கலாங்கறாங்க எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் கட்டிங்ஸ் விக்கிறது இல்லையா சார்? ஆமா, அவங்க நம்ம இதுக்கே சப்ளை பண்ணிடுறாங்க. அப்படியே போகுது, இது வரைக்கும் போகுது. எவ்வளவு ஒரு பிளான்ட் காஸ்ட் எவ்வளவு வருது? கொடுக்குற போது எவ்வளவு கொடுத்தாங்க ரேட்டு? ஒரு பிளான்ட் எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு? பிளான்ட் காஸ்ட், கட்டிங் காஸ்ட் அவன் ஒரு ரேட் வச்சிருப்பான். நீங்க குச்சி வச்சு நீங்க பதியம் போட்டு வர்றதுக்கு டு டேக் மோர் கேர் இல்லீங்களா? கொடுத்துட்டு நீங்க பாருங்க வந்து ஃப்ரூட் செல்லிங் 250 ரூபாய்க்கு வாங்குறோம். நீங்களே டைரக்டா இது பண்ணீங்கன்னா 100 ரூபா தான் வரும். கிராஃப்டிங் பண்ணிட்டு நல்ல இது வருது. வந்து பார்க்க முடியாது. இல்ல கிரீன் ஹவுஸ்ல போலாம் சார். அது அருமையா வரும்ல. கிரீன் ஹவுஸ் பண்ணா வரும்ல பிளான்ட். ஹெட் வரைக்கும் சப்சிடி 1 lakh கொடுத்துறாங்க. அது போதும் சார். அதே போதும். கல்டிவேட்டர் கொடுத்துறாங்க. சரிங்க சார். ஹார்வெஸ்டர் அந்த கேசலின் ஆபரேட்டர் கொடுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு போயிடும். நீங்க லேபர் சேவிங் ஒண்ணு. ஆமா. இந்த லேபரை நம்ம ட்ரெயின் பண்ண முடியல இன்னும். ஐயோ கஷ்டம். ஆமா, ஆள் மாத்த கூடாது. ஆள் மாத்த வெளியேறும். ஆள் மாத்த கூடாது. அதான் முக்கியமான சேலஞ்ச் இதுல. நம்ம ஒரு ஆளை பிடிச்சேன். எனக்கு கொடுங்க, நான் வந்து கட் பண்ணி கொடுத்துறேன்.
எத்தனை நாள்? 2 days. 2 daysல 2400 ரூபாய். அவன் ஆமா நாள் விட்டோம்னா 1000 ரூபாய் 6000 ரூபாய் ஆகுது. ஆமா மேங்கோ இது மாதிரி தான் மேங்கோல பண்ணுவாங்களே அதே மாதிரி தான். அவனை வந்து ஸ்லோவா அந்த புரிய வச்சு அப்புறம் மாத்தணும். மேங்கோல கிராஃப்டிங் சார்ஜ் பண்ணுவாங்க சார் மாதிரி லேபரர்ஸ். எங்க ஆளுகளை ஒதுக்குறீங்க. ஆமா அது ஒரு சேலஞ்ச் ஆயிட்டு இருக்கும். சேலஞ்ச் ஆயிட்டு இன்னும் வந்து அவரே கூடுங்கம்மா அவராது நம்மளுக்கு மாட்டி விடுவாங்க. நல்லா இருக்குங்க. இந்த டிசம்பர் ஜனவரி மட்டும் கொஞ்சம் அந்த சில் வெதர் வரும்போது கொஞ்சம் ஆமா நீங்க போட்டு ரெக்வஸ்ட் ஆச்சா சார்? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? 150 முட்டைக்கு வச்சோம்னா நல்லா இருக்கும். இப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணி எப்ப சார் பண்ணீங்க? இப்பதான் பண்ணீங்களா இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா ரெகுலரா? ரெகுலரா பண்ணிட்டே தான் இருக்கேன். 5 இயர்ஸாவே. 5 இயர்ஸா இருக்கேன். சரி சார். இப்ப பிரைஸ் ஏறுது இல்ல சார் எவரி இயர் ரைட். இப்ப ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்ற போது அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ சொல்லுவாங்க. இதுல வந்து 4:1 காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ குறையும். 4:1 50 கிலோ 40 கிலோ தான். ஆமா கட்டுப்படி ஆகாது. நம்ம 150 முட்டை வாங்கி 50 கிலோ எடுத்தா முட்டைக்கு 1 கிலோ அதான் கணக்கு. ஆமா முட்டைக்கு 150 கிலோ ஈவன் அதுக்கு மேல கூட 200 கிலோ. எதுல நீ மிஸ் பண்ண என்ன அடாப்ட் பண்ணல? ஏன் ரீசன் ஷார்ட் ஃபார் இத பிரெயின் ஸ்டார்மிங் எக்சர்சைஸ் பண்ணிட்டு அது பண்ண குறையெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். அதான் சரி சரி. 4:1 சார். செரிகல்ச்சருக்கு வந்து இன்கம் வந்து 4:1 அது கட்டுங்களா? அது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ 4:1ங்கறாங்க. இந்த கிராப்புக்கு தான் பெஸ்ட் எமங் தி கிராப்ஸ் ஃபீல்ட் கிராப்ஸ்க்கு. பிகாஸ் அது மோர் ஹார்வெஸ்ட். மெடிசின்ல சயின்டிஃபிக்கா வந்தாச்சுங்க. அட்ராக்டிவிட்டி 1500 மீட்டர் ஒரு 5 தடவை கட்டி விட்டா ஃப்ளை அது வந்துக்கும் உள்ள போகாது. பரவாயில்ல. நம்ம கோகனட் லீவ்ஸ் வச்சுதான் அது நிறைய தோப்பு இருக்குது. சம்மர்ல எல்லாம் அந்த ரூஃப் மேலேயே போட்டு இது பண்ணிடுவோம். சரி சார். பண்ணிட்டோம்னாலே we can be assured. சரி ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய உரைகள் காட்டுறது. வேற கிராப் நான் வந்து சார் இந்த கிராப் பத்தி நாங்க மல்டியா உள்ள என்னை ஒர்க்கடை திருச்சி அண்ட் தேனியில வந்து அக்ரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 20 விதமான ப்ரொஃபஷன்ஸ் வந்து நான் வந்து கேதர் பண்ணி ஒரு புக் மாதிரி போட்டிருந்தேன். ஐபிஐ மாதிரி போட்டிருந்தேன். உங்களுக்கு அனுப்பி என்ன விடுறது பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். அது வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு புக் ஸ்டாட்டிஸ்டிக் கொஞ்சம் பேக்கா இருக்கு. பட் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது. அதாவது இவங்க அந்த கேவிகே இருக்காங்களே பென்புலர் போட்டிருந்தாங்க. நான் திருச்சியில பார்த்து வாங்க நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்களுக்கு ஐஎம்டி இருந்து ட்ரைனிங் கொடுத்தோம். ஐஎம்டி ஒர்க் பண்ணும்போது நிறைய கிராப் பார்த்து சார். இந்த வாட்டர் லெஸ் வாட்டர் கிராப் பெஸ்ட் வருது. நேச்சுரல் எல்லாத்தையும் கொடுக்கலாம். அந்த ஒன்லி திங் இந்த பையர் அரேஞ்ச் பண்ணா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா கவர் பண்ணீங்க சார். தேங்க்யூ. நன்றி டாக்டர் இளங்கோ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. திரு பிரதீப் எஸ்ஆர் என்பவர் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சில கேள்விகள் கேட்டுட்டு வர்றாரு. திரு பிரதீப் உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக கேட்கலாம். சார் என் பிரதீப் ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா சார், திண்டுக்கல் மாவட்டம். சார் நீங்க சொல்றது இப்போ எனக்கு 2 விஷயம் எனக்கு வேணும் சார். ஒன்று வந்து நம்ம சைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சிஆர்சி சைடில் ப்ராப்பரா இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்களா? எனக்கு 100னா 100 குவாலிட்டி கொடுக்குறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு எப்பவுமே. சார் சிஆர்டியில வாங்கலைங்க. அவங்க அப்ரூவ்டு ஆளுங்களே இப்ப ரெகுலரா இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயே நான் எக்கெல்லாம் வாங்கிக்கிறேன். இப்போ எங்க ஏரியா சுத்தியே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஜிஎஸ் குரூப் இருக்காங்க, அகிலாண்டேஸ்வரிகள் குரூப் இருக்காங்க. அவங்ககிட்ட மாத்தி. அதனால வந்து சில நேரத்துல அந்த எக்கு வைக்கிறாங்க இல்லையா, ரேரிங் பண்றாங்க இல்லையா, ஃபால்ட் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் கவுண்ட் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கிராஸ் செக் பண்றதுக்காக தான் சார் கேக்குறேன் நானு. தேர்வு பண்ணா இப்ப நம்மளுக்கு ஃபீட்பேக் இப்ப ஜிஎஸ் வெல் எல்லாம் நல்லா இருக்கு. இங்க கேத்தனூர்ல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா பண்றாங்க. தாராபுரத்துல ஒருத்தர் பண்றாங்க. அதனால நாங்க சுத்து பக்கம் ஏன்னா எல்லாம் ஒரு 20 மைல் ரேடியஸ்ல இருக்குமா, போன்ல சொன்னா அந்த அவைலபிள் டேட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ட்டை போடுறாங்க. அந்த சார்ட்ல நம்ம ஃபிட் இன் பண்ண முடிஞ்சா படிக்கிறாங்க. சார் கேஜிக்கு காஸ்ட் எவ்வளவு சார் வருது உங்க கால்குலேஷன் படி? நீங்க ஏதாவது ரேண்டமா ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல சார், இவ்வளவு காஸ்ட் தான் வருது ஒரு கேஜிக்குன்னு நீங்க ஒரு 1500 150 முட்டை வச்சோம்னா அவங்களுக்கு முட்டை வைக்கிறவங்களுக்கு 150 முட்டைக்கு 5100 rupees சார்ஜ். நம்ம மெட்டீரியல் வாங்குறோம் இல்லைங்களா, எக் வாங்குறோம் இல்லையா. ஆமா சார். ஆமா, எக் காஸ்ட் ரைட்டுங்க சார். பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்துருவாங்க. 15 பாக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. 100 முட்டை 3900 ரூபாய் வரும். இது வந்து இது மோரார்லெஸ் இந்த பக்கத்து ஏரியா ரேட் தான். நீங்க இங்க எந்த ரேட்டு கேக்குறீங்க பிரதர்?
சார் நான் கேட்கறது என்ன சொல்றது, நமக்கு வந்து கக்குன் விலையா? வாம்சா இல்ல கொக்கோனுடைய சார், அப்படி இல்ல கக்குன் இல்ல சார். வாம்சா நம்ம வாங்கி நம்ம ஷெட்ல வச்சு வளர்த்தி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொண்டே கொடுக்குறோம்ல சார். ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் நடுவில் இருக்கிற காஸ்டிங் இருக்குல்ல சார், ஆமா ஆமா. பெர் கேஜிக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறதுக்காக கேட்கிறேன் சார். இல்ல அதான் லக்கேஜ் இப்ப இங்க இருந்து நம்ம வந்து மைசூர் கொண்டு போறோம், இல்ல ராம்நகர் கொண்டு போறாங்க, இல்லைன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி போறாங்கன்னா அவங்க கிலோவுக்கு 20 ரூபா 30 ரூபா அந்த சார்ஜ் வச்சுக்கிறாங்க. ஒரு 7-8 வண்டி இருக்கு. நீங்க உங்க ப்ராடியூஸை பேக் பண்ணி உங்க நம்பரு ஃபோன் நம்பர் எழுதிட்டு நீங்க கூட போறதாலே போகலாம். இல்ல சார், சார் ஒரே நிமிஷம். நான் கேட்கறது என்ன சார், இப்போ 1 கிலோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வைங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட், அதுக்கு என்ன அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு, அதான் டாக்ஸ் எவ்வளவு, லேபர் காஸ்ட், அந்த மாதிரி இப்போ 1 கேஜி நான் கக்கோனுக்குன்னா உங்களோட இதுபடி எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வருதுங்கிறதுக்காக கேட்கிறேன் சார். 150 கிலோ முட்டை சொன்னோம்னா சரிங்க நம்ம சார். 150 கிலோ குக்கூன் எடுக்கலாம். 150ல இருந்து 200 கிலோ குக்கூன் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே. அந்த 150 200 கிலோ குக்கூன் அப்படின்னா இன்னைக்கு வந்து 600 ருபீஸ் போதும்னா அதுல வந்து ஒரு 10% ரேட்டு குறைச்சு போடுவாங்க. இந்த இல்ஃபில்டு இல்ல பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஓகே. இப்போ வந்து 180 கிலோ 600 6 48 6 1 லேக் அண்ட் ஆடு வந்துடும். அது வந்து ஒரு 4000 5000 வரும். சரிங்க சார். ரிசீப்ட் உங்களுக்கு அரௌண்ட் 1,10,000 பக்கம் வருதுன்னு. நீங்க வந்து உங்களுக்கு செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த தலை ஹார்வெஸ்ட் பண்ணணும். தலை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு 2 ஆள், அதாவது நீங்க சொல்ற 150 எக்ஸுக்கு 2 பேர் போடுங்க. 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3வது இன்ஸ்டார்ல இருந்து 4வது இன்ஸ்டார் அந்த 12 வேலைக்கு ஹெவியா ஃபீட் பண்ணணும். அதுக்கு 2 ஆளு 3 ஆளு வந்து தலை பொறிச்சு போடுவான். அவன் வந்து ஒரு பெட்டுக்கு நம்ம வந்து 20 கிலோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2 டன்ஸ் பக்கம் கொண்டு எல்லா தோட்டத்துலையுமே இன்னைக்கு வண்டி இருக்கு. தலைச்சமையா கொண்டு வர்றது இல்லை, வெட்டி ஃபீல்டுல இருந்து அயன் கார்ட் போட்டு இது போட்டு வண்டியில தள்ளிட்டு வந்துடலாம். அதுல கொண்டு வந்தான்னா அவனுக்கு வந்து 800 ரூபா கூலி, 700 ரூபா 800 ரூபா கூலி, 2 பேருக்கு 400 ருபீஸ். ஸோ அது அந்த 8 நாளைக்கு 1400ன்னா ஒரு 10,000 ருபீஸ் வந்துடும். ஸோ மற்ற நாளைக்கு ஒரு 5,000 ருபீஸ் தான் வரும். இதுல வந்து நம்ம ஃபேமிலி லேபர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் கேன் பி அட்ஜஸ்டட் ஃபேமிலி லேபர்னு. ஸோ ஆல் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 25,000 ருபீஸ் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரும். நம்ம 60,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வருதுன்னா பேலன்ஸ் வந்து 90,000 ரூபா மைனஸ் 30,000 ருபீஸ் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், 60,000 ரூபா பிளஸ் ப்ராஃபிட்ல பிளஸ். நம்ம வாங்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். எக்கு காசு வந்து 5,100 ரூபா, அந்த அங்கோஷ் வந்து 160 160 320, அப்புறம் இந்த அஸ்ட்ரா 150, அந்த டேப் ஒன்று தான் 1,500. டோட்டலா சேர்த்தீங்கன்னா அது வந்து இன்புட் மெட்டீரியல் வந்து ஒரு 3,000 ரூபா. மற்றபடி இதை அசம்பிள் பண்ணியிருப்பீங்க நீங்க ஷெட்டு வரும்போதே நீங்க அந்த ஆங்கிள் ஷட்டர் இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கே 40,000 50,000 வந்திருக்கும். தட் இஸ் a permanent expenditure. ஸோ ஓகே புரியுது சார். கார்டனிங்குள்ள களை எடுக்கிறது, ப்ரூனிங் பண்றது, அந்த எல்லாமே சேர்த்து நீங்க சொல்றது 25,000 30,000 இன்வேரியபிளா நம்ம இன்டர்கல்டிவேட்டர் போட்டு 2 வருஷம் ஒருக்கா ஓட்டி விட்டுறோம், 6 மாசத்துக்கு ஒருக்கா. ஏன்னா நம்ம களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு களைக்கொல்லி இருந்தா தான் பெஸ்ட். நீங்க வந்து ரவுண்ட் அப்ல வச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணாதான் களைக்கொல்லியும் போகும், பூச்சி பாம்பும் போகும். ஏன்னா இல்ல போறதுக்கே ஆளுக்கு வரமாட்டேமா, அந்த பதவில பார்த்தாலே வரமாட்டேமாங்க. அதனால அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டா ஃபீல்டு வந்து இதாயிரும். அப்புறம் இன்டர்கல்டிவேட்டர் விட்டு ஓட்டும் போது உங்களுக்கு சாயில நல்லா களைச்சு கொடுக்குறங்காட்டிக்கு ரூட் போர்ஷன்ல நல்ல காத்தோட்டம் வரும். காத்தோட்டம் வரும்போது வாட்டர் ட்ரிப்ல போனா கூட இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். இது 2 அடிஷனல் பிளஸ் பாயிண்ட் ஃபார் த குட் growth ஆஃப் தி சீட்லிங். சரிங்களா? அது அந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க இன்டர்கல்டிவேட்டர் ஒண்ணு, அந்த பேட்டரி ஆபரேட்டட்
ஹார்வெஸ்டர் ஒன்று சப்சிடிலேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க குடோன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1 lakh நம்மளுக்கு கேஷ் கிரெடிட் பண்ணிடுறாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அது போக இந்த மாதிரி இன்டர் கல்டிவேட்டர் ஒன்று, அந்த இது பேட்டரி ஆப்ரேட்டட் ஹேண்ட் வீடர் அது ஒன்று கொடுத்துருவாங்க. அது வந்து தட் காஸ்ட் அரௌண்ட் 15,000, ஒன்று 45,000. டோட்டலி அரௌண்ட் 1.5 to 2 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி வந்து இதுக்கு கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ண முடியாம உட்கார வச்சிட்டு இருக்காங்க. அந்த குட் ஓல்டு ஃபார்மர்ஸ் வந்து அதுக்கு ஒரு 4-5 ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை ஓட்டுற மாதிரி பண்ணணும். நானே ஒரு 1 year வந்து அப்படியே பூட்டியதே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிடிச்சி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி திரு பிரதீப். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேசுறாரு. தினகர் பாபு, உங்க கேள்வியை கேட்கலாம். இலையை சாப்பிட்ற பூச்சிங்க, இந்த சார் ஊஞ்சி பூச்சிங்க, இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்றீங்க? எதுங்க? அந்த இலையில மல்பெரி இலையை சாப்பிட்ற பூச்சிங்க, இப்போ இந்த சார் ஊஞ்சி பூச்சிங்க, இதுங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன கெமிக்கல் யூஸ் பண்றீங்க சார்? இல்ல, அதெல்லாம் பூச்சியெல்லாம் அப்ரூவ்டு சில்க் போர்டு அப்ரூவ்டு ஆளுகளே இருக்காங்க. செரிகல்ச்சர்காரர் கரெக்டா கைட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு நாத்து வேணுமா கேட்டு வாங்கிங்க, மாதிரி வேற மெட்டீரியல் வேணுமா, நீங்க தாராபுரத்துல பெரிய கடை இருக்கு, அவங்க வந்து ஜல்லிப்பட்டியிலேயே கடை இருக்கு. அந்த மட்டும் தனியா வைக்கலாம். இல்ல அந்த படல் பின்றதுக்கு திருப்பூர்லயே அந்த டேப் எல்லாம் சப்ளை பண்றான். ஒரு டேப்பு அது 5 இதுதான் ஸ்பின் பண்ண முடியும். ஸ்பின் பண்றவனுக்கு 200 ரூபாய் சார்ஜ். இதெல்லாம் பில்டப் பண்ணி 60 படல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அட் அ டைம் நம்ம 40 to 45 தான் போடுவோம். சில பேர் வந்து பெரிய ஷெட்டா போட்டிருந்தாங்கன்னா 200 படல் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி பஃபர், ஏன்னா திருப்பி திருப்பி மேல போட்டு கேட்டு சில நேரத்துல அந்த ஃப்ரேம் உடைஞ்சிருக்கும். அடுத்த ரீயூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமை ரெடி பண்ணணும். அதனால ஒரு 20 வந்து நம்ம ஸ்பேரா வச்சிருந்து அந்த ஸ்டாப் கேப்ல இதை ரிப்பேர் ரெடி பண்ணிக்கணும். எல்லாமே லோக்கல் அவைலபிள் ஆள் இருக்காங்க சார், அதை வச்சு பண்ணிக்கலாம். சார் கெமிக்கல் பத்தி சொல்லியிருந்தேன் சார், பூச்சி மருந்து பத்தி. அந்த செடிங்க மல்பெரி செடியில வர அந்த பூச்சிங்க எல்லாம் இப்ப நம்ம ஏதாவது அடிச்சிட்டோம்னா அந்த செடி அந்த பூச்சி புழுக்கள் போடும்போது பாதிக்கப்படும் இல்லைங்களா? அப்போ என்னென்ன கெமிக்கல் மட்டும் சேஃபா யூஸ் பண்ணலாம் இலையை சாப்பிட்ற பூச்சி? மல்பெரியில அந்த ஃபீல்ட்ல சார் கேல்ஸ் இருந்தா ஸ்ப்ரே பண்ணுங்க, டைக்ளோரோவாஸ் இல்லைன்னா ரோகார்னு சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரி ஸ்ப்ரேவே பண்ணல, ஏன்னா அதெல்லாம் சிஸ்டமிக் இன்செக்டிசைடு. அந்த சிஸ்டமிக் இன்செக்டிசைடு ஸ்ப்ரே பண்ணோம்னா அது லீஃப்ல எஃபெக்ட் வந்து ஒரு 15 நாள் இருக்கும். அந்த தலையை நம்ம 15-20 நாள் கழிச்சு தான் அந்த புழுவுக்கு போட முடியும். ஸோ ஆல்ரெடி தலை வந்து 40 நாள் ஏஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து 30 to 60 நாள் தலையை தான் போட சொல்றோம். அதனால அந்த மாதிரி இன்னும் சர்க்கம்ஸ்டன்சஸ் வரல. இந்த ரூட் வில்ட் அதே இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் அந்த விஏஎம் பஞ்சை இல்லைன்னா லாக்டோபேசிலை இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்ப்ரே பண்றதுக்கு நாங்க ஒன்றும் கொடுக்கல. நம்ம வந்து கூடிய வரைக்கும் ஆர்கானிக் மென்யூரிங், அதுல வந்து ஈவன் வேப்ப முன்னாக்க போட்டா கூட நாங்க வந்து அதை 3 ஸ்பெல்லா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா அதை மண்ணுக்குள்ள போட்டு பயிர் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நாள், அப்புறம் வந்து அந்த பயிர் லீஃப்ல அந்த வேப்ப முன்னாக்கு கசப்பு இருந்ததுன்னா இந்த சில்க்வோம் அதை சாப்பிடுமா, அது வேற ஒன்றும் பாதிப்பு இருக்காதா அப்படிங்கிறத ஸ்டடி எல்லாம் தே ஹவ் டு டேக் அப். அதனால வந்து வேப்ப முன்னாக்க நாங்க நல்லா பொடி பண்ணினா 30 days கழிச்சு தான் கொடுக்க சொல்றோம். நாங்க வந்து சும்மா 1/2 kilo தான் சொல்றோம். குடி வரைக்கும் நம்ம வந்து ஃபார்ம்யார்டு மென்யூர் இல்லைன்னா நம்ம வந்து கோழி எருவுமே சூடு அதிகம், அதனால கோழி எருவை ஃபார்ம்யார்டு மென்யூர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இன்டர்கிராப்பா சனப்பு, கொழிஞ்சி, உளுந்து இதெல்லாம் போட்டு அப்படியே பிளவுடு இன்செட்டோ, அதான் அந்த இன்டர்கல்டிவேட்ல பிளவுடு இன்செட்டோ பண்ணிட்டோம்னா அப்படி அது மக்கி பயிருக்கு போறதுக்கு 40 நாள் ஆயிரும் இல்லையா? நம்ம விவசாயிகள் போடுறாங்க அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் டிஏபி, அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் யூரியா, இந்த உரம் வந்து கொஞ்சம் போடுறாங்க. அது போடும் போதும் போட்டா அந்த கரண்ட் ஒரு 20 நாளைக்கு அதுல இருந்து தலையெடுக்க மாட்டாங்க.
அதுக்கு முன்னால போட்ட கிராப்ல இருந்து தலையை எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இது 2 ஏக்கர் 3 ஏக்கர் போட்டிருக்காங்கன்னா 3 ஸ்டேஜா அந்த கிராப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்று வந்து ரெடி ஃபார் ஃபீடிங், அதில் வந்து தலை போட்டு 1 மாதம் ஆயிருக்கும், இல்லை ஃபெர்டிலைசர் போட்டு 1 மந்த் ஆயிருக்கும். எல்லாம் இலையெல்லாம் அந்த 30 நாள்லேருந்து 60 நாள் ஏஜ் குரூப்பில் இருக்கும். சின்ன முட்டை வரும்போது அதுக்கு நல்ல தளிர்களாக போடணும். பெரிய முட்டை வரும் மழை காலமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மழை காலம் வரும்போது நல்லா உதறி வெளியில இது பண்ணிட்டு தண்ணியோட போட்டீங்கன்னா பெட்டு வந்து ரொம்ப இதாயிரும். அப்புறம் வந்து பூச்சிக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனால நல்லா உதற வச்சு அதுக்கப்புறம் தான் போடுவோம். இதுக்கு சீதோஷண நிலையில எப்படி சார் இருக்கு? இப்போ பனியில குளிர்ச்சியான பிரதேசத்துல வளரக்கூடியதுதானே இந்த புழுங்க. இதுக்கு சீதோஷண நிலையில நம்ம வெயில் காலத்துல குளிர் காலத்துல இந்த அளவுக்கு ஹீட் தேவைன்னு சொன்னீங்க. வெயில் காலத்துல இது தாங்குமா சார்? ஆமா, அதான் பிராக்டிக்கல். அதெல்லாம் பனியோட பொறுத்து வந்தாங்கன்னா அது வெளியில இந்த வெராண்டா இருக்கு இல்லைங்க, நல்ல அந்த தண்ணி எல்லாம் உதறி ஒரு 1/2 hour வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈவினிங் நம்ம 6 மணிக்கு ஃபீட் பண்றதுக்கு 3 மணிலேயே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்ப தலையை பறிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதுல பனித்தலைகள்லாம் இருக்காது. 6 மணிக்கு அது வரும்போது டைரக்டா ஃபீட் பண்ணிடலாம். இதை மட்டும் நல்லா அந்த தண்ணியை நல்லா உதறி விட்டு தான் பண்ணணும். ஒரு ஏக்கர் மல்பெரி செடி வச்சிருந்தா எவ்வளவு முட்டை தொகுதியில் வாங்கலாம் சார் சராசரி? சராசரி ஒரு ஏக்கர் மல்பெரி செடி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு முட்டை தொகுதிகள் தேவைப்படும்? 100 இருந்தா 150 100 தேவைப்படுமா சார் முட்டை தொகுதிகள் ஒரு ஏக்கர்? ஆவரேஜ் ஒரு 40 படல் இருந்தா 50 படல் வரைக்கும் 150 முட்டை வச்சுக்கலாம். 150 முட்டை வச்சா நல்லா பண்ணீங்கன்னா 150 கிலோல இருந்து 225 கிலோ வரைக்கும் ஈல்டு வரும். 100 முட்டை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 70ல இருந்து 120 கிலோ வரைக்கும் தான் ஈல்டு வரும். வேற இது கன்சம்ஷன் ஆஃப் லேபர் பார்த்தீங்கன்னா 2க்கு ஈக்குவல் தான் வரும். அதனால உங்க ஃபேமிலி லேபர் வச்சுட்டீங்கன்னா சில நேரம் தலை 10லங்கிறதுக்கு 100 வச்சுக்கலாம்பாங்க. தலை இருந்தேன்னா 150க்கு தான் போயிடுவாங்க எல்லாரும். இப்ப நானே போன தடவை 150, இந்த தடவை தலை 10லன்னு 100 முட்டை தான் சொன்னேன். எனக்கு 32 படல் தான் ஆயிருக்குது. நாளானைக்கு நெட்டு வைக்கிறாங்க. புழு நல்லா அடமா தான் இருக்குது. பட் கண்டிப்பா நீங்க அது ஒரு கணக்குங்க. ஒரு படல் வந்து 4 அடி 5 அடி அகலம் 9 அடி நீளம் வரும். நெட்டு வைக்கிறாங்க. நெட்டு வந்து 3 நெட் 1.5 அடி 1.5 அடி வச்சோம்னா அது கவர் பாய்க்கும். சாரி 3 3 6 வைப்போம். ஒரு இதுல வந்து 1/3ல 1.5 கிலோ. ஸோ ஒரு படல்ல 3 1/3ல 4.5 கிலோ நல்ல குட் குக்கூன் கிடைக்கும். ஸோ நீங்க 40 படல் வச்சிருக்கீங்கன்னா 40 × 4.5 கிலோ 160 180 கிலோ வரும். ஸோ இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா இவங்க வந்து தலையை ரொம்ப அதிகமா போட்டு புழு அடியவே விட்டுருந்தாங்கன்னா அது மேல எந்திரிச்சு வராது. அங்கேயே கீழேயே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். அது மேல அந்த வெல்டு மெஷ் வைக்கும்போது அந்த கேப் 1 இன்ச் 2 இன்ச் இருக்குன்னா வெல்டு மெஷ்ல மேல ஏறி வந்து அது ப்ரீபேட் ஆகும். இல்லைன்னா கீழேயே ப்ரீபேட் ஆகும். அது வந்து ஒரு அண்டர் ரேட்டிங் கேட்பாங்க. ஏன்னா அந்த கூடு மேல கருப்பு இருக்கும். இல்லால நம்ம ஆளு வந்து அந்த கருப்பு தலையெல்லாம் கொஞ்சம் செக்ரியேட் பண்ணி சுத்தப்படுத்தி கொடுக்கணும். அதனால இதெல்லாம் வந்து இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். கூடிய வரைக்கும் நம்ம ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டைக்கு 1 கிலோ ஈல்டு வருங்க. ஏன்னா இப்ப தோட்டங்காட்டுல எல்லாமே அங்கேயே தான் இருக்காங்க. ஃபேமிலி வீடு கீடு எல்லாம். அதனால லேடிஸ்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு தலையை பிக் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க 10-11 மணி வரைக்கும். நீங்க அந்த ரூம்குள்ள நம்ம எல்லாம் போய் உட்கார முடியாது. பூரா கீழே பூரா சுண்ணாம்போட மிக்ஸ் பண்ணி தான் அந்த மருந்தெல்லாம் டஸ்டிங் மாதிரி ஹேண்ட் டஸ்டிங் தான் பண்றாங்க. அதனால பூரா சுண்ணாம்பு கீழே இருக்கும். அதனால அந்த சுண்ணாம்பு அலர்ஜி உள்ள ஆளுங்க அதுல வேலை பார்க்க முடியாது. மெயின் வந்து லேடிஸ் தான் ஒர்க் பண்றாங்க. இருந்தாலும் அவங்க அதை ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் தட் அலர்ஜிக் ப்ராப்ளம். என் மாசம் நல்லா செய்யறாங்க சார். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன நம்ம வேற ஏதாவது ப்ராப்ளம் வருதா இல்லையாங்கிறது யாரும் ஒருத்தருடைய ஷெட்டை இன்னொருத்தர் போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் உள்ள போய் அவர் அலோவ் பண்ணோம்னா ஏதாவது அவரு
கண்டாமினேட் பண்ணிடுவாரா, அவரோட வேற ஆர்கானிசம் ஏதாவது போயிருமா அப்படிங்கிற இதுல மட்டும் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு. அதனால உள்ள நம்ம தப்பா பண்ணிட்டு இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு போனோம்னாலும் ஒரு ஐடியா கெயின் பண்ண முடியாது. சில பேர் மட்டும் பண்ணாங்க. இப்ப நான் வந்து ரிட்டையர்டு ஜேடி மற்ற ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்காட்டிக்கு என்ன 2-3 இதுக்குள்ள அலோவ் பண்றாங்க. அது வந்து எல்லாத்தையும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஒரு பாயிண்ட் சார். மஞ்சள் கூடு வெள்ளையாவே இப்ப நிறைய ரேட் எல்லாம் அதிகமா போகுது, மஞ்சள் கூடு எல்லாம் கம்மியா போகுது. இதெல்லாம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கா இல்ல மஞ்சள் கொடுக்குற வரது தரப்பு? ஒயிட் குக்கோன் தான் நல்லா போயிட்டு இருக்கு. மஞ்சள் குக்கோன்னு இல்லை, இங்க பூரா ஒயிட் குக்கோன். ப்ராபலி அதை செக்ரிகேட் பண்ணி அவங்க எதை வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒயிட் குக்கோன் தான் இந்த ரேட் சொல்றேன், 600 to 650 நேற்று மார்க்கெட் ரேட்டு. வருஷத்துக்கு ஒரு 7-8 ஈல்டு எடுக்கலாம் சார். இந்த கூடி வரைக்கும் சில பேர் வந்து அந்த டிசம்பர் ஜனவரியில வந்து பனி அதிகமா இருக்கிறது, கறி போட்டே வந்துடுதுன்னு சில பேர் வந்து அதை அவாய்டே பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு அந்த இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஈல்டு வந்துடும். நீங்க 3 ஏக்கர் போட்டிருக்கீங்க, 60 தட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 8-9 ஹார்வெஸ்ட் நான் ஸ்டாப்பா பண்ணிட்டே இருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். 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 திருவண்ணாமலை இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நாங்க மல்பெரி இப்பதான் வச்சு ஒரு 1 இயர் ஆகுதுங்க சார். இப்ப லாஸ்டா ஒரு 63 முட்டை வச்சிருந்தோம். எல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு சப்சிடியில? வந்துச்சுங்க சார். வந்துச்சு. சப்சிடி அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டாங்க சார். இன்னும் மிஷின் எல்லாம் கொடுக்கலைங்க சார். ஜனவரி ஸ்டார்டிங்ல எண்ட்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துருவாங்க. அது வந்தேன்னா பீரியாடிக்கல் ஃபீல்டு கிளீனிங்க்கெல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த அஸ்ட்ரா ஸ்ப்ரே பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க அதெல்லாம் நல்ல லேபர் சேவிங் இம்ப்ளிமெண்ட் தானுங்க. இப்ப லாஸ்ட் டைம் வந்து 63 முட்டை வச்சேங்க சார். 56 கிலோ நல்ல கூடு வந்தது. 620 ரூபா சார். 63 முட்டைங்க சார். அது என்ன 63 கணக்கு? ஒரு ட்ரே 12.5 முட்டைங்களா? ஓ சரி. அப்படி கொடுத்தாங்களோ? நட்டு இப்பதான் ஒரு 6 மந்த் தான் சார் ஆகுது. 1 இயர் பக்கமாக போகுது. மல்பெரி V1 தான் நட்டு இருக்கோம். ஈல்டு நல்லா இருக்குங்க சார். சரி வெரி குட். நீங்க உடனே தலை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே பிரதர், அவ்வளவுதான். ஓகேங்க சார். இருங்க. அதே மாதிரி அந்த ஒன்ஸ் அந்த செட்டிலிங் ஆகிற டைம்ல கரெக்டா சொன்னாமோ அந்த விஜய் செட் அந்த மருந்தமும் கலந்து பண்ணிட்டு, அதே மாதிரி பொடி மருந்தும் ஊசி மருந்தும் டெஸ்ட் பண்ணுங்க. வெளியில அந்த டு அட்ராக்ட் ஆல் ஃப்ளை. ஊசி டேப் தெரியலங்க சார். சிமெண்ட் ஷீட் கேப்ல உள்ள போய் தட் பெனிட்ரேட் த இது வந்து நம்ம இந்த எல்லோ ட்ராப் ஃபெரமோன் ட்ராப் மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுல வந்து வீக்னஸ் இருக்கு. அதனால அந்த பாத்தீங்கன்னா அந்த பூரா அந்த 60 100 அதுல பூராவே அப்படியே ஒட்டி இருக்கு. தட் இஸ் a bone. அது ஒண்ணுதான் காசு. 500 1500 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஓகே சார். அந்த ஊசி டேப் சொன்னீங்களே செட்டு சுத்தி கட்டலாம்னு சொல்லிட்டு, ஊசி டேப் சொன்னீங்களேங்க சார், வெளியே கட்டி விடலாம். அதான் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன நம்மளுக்கு வேற ஏதாவது இந்த பூச்சி கீச்சி கண்ட்ரோலுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. ஆமாங்க சார். ஆமா, நிறைய ஸ்னேக்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்துருது. அதனால நல்லா இருந்தேன்னா அவன் வந்து வந்தது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்றான். நம்ம எப்படி பார்த்தோம், கீழே வந்து வீடு குரோத் அதிகமாயிருது. அந்த 1 மந்த் முடிஞ்சதுதான் அவன் அதை கான்சென்ட்ரேட் பண்றான். அதுல பூச்சி இருக்கிறதுனால தெரியாது. அதனால இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னால ஸ்னேக் ட்ராப்னு ஒண்ணு ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த ஒரு குச்சி ட்ராப் மாதிரி போட்டு அந்த வெனம் வச்சாங்க. அது ஒரு 100 அளவுல அந்த ஸ்னேக் ட்ரை வர்றதில்லைன்னு சொன்னாங்க. பட் சப்சிக்வெண்டா மார்க்கெட்லயும் வரல, இல்ல அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா என்னங்கிறது தெரியல சார். இப்ப நம்ம செடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த புழு இருந்தது சார். குளோரிபைரிபஸ் புழு வந்தது. குளோரிபைரிபஸ் 20 யூஸ் பண்ணு சார். அதான் சார், புழு வந்தது. அதை குறுத்து சாப்பிட்ற புழுக்கள், அது அழிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா குளோரிபைரிபஸ் 20 வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணாங்க சார். எதுக்கு? செடி இல்லையா? அதான் அவங்க ரெக்கமெண்டேஷன் அதான் கொடுக்குறாங்க. குளோரிபைரிபஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா
டைக்ளோரோவாஸ் கொடுக்குறாங்க, அதை விட பவர்ஃபுல்லு. அதெல்லாம் அடிச்சிங்கனாலும் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த 20 days வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருந்துட்டே தான் இருக்கும். இருக்கதான் செய்யும். Right. ஆனா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இது என்னது காலிஃப்ளவர் நிறைய ஏரியா இருக்கு, அட்ஜானிங்ல இருக்கு. காலிஃப்ளவரை அப்படியே இதுல முக்கிய எடுத்துட்டு போறான். அது கெமிக்கல் தான் சார். ஆமா ஆமா, இதுல சைபர் மெத்தட் இல்ல, பட் சைபர் மெமலியன் டாக்ஸிசிட்டி இல்ல. அதனால வந்து சைபர் மெத்தட் நம்ம குடிச்சா கூட சாக மாட்டோம். அந்த மெத்தட் போட்டு முக்கிய எடுத்தா உள்ள இருக்கிற புழு தான் சாகுது. என்ன நம்ம ப்ராக்டிக்கலா வந்து உள்ளுக்குள்ள அந்த இருக்குது அப்படின்னு காட்டிக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து அந்த உப்பு வாட்டர் போட்டு உள்ள விட்டாங்கன்னா அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடுது. உப்பு கரைசல் வாட்டரை போட்டு புழுவை சுத்தப்படுத்திடுறாங்க. இல்லைன்னா காலிஃப்ளவரோட புழுவையும் சேர்த்து சாப்பிடுவோம். இல்ல அது மாதிரி இதுக்கு ஒரு நம்ம ஆனா டைக்ளோரோவாஸ் இல்ல இதெல்லாம் அடிச்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 15 days ஹாலிடே கொடுக்கணும். அந்த புழுவை சாப்பிட்டா அதனுடைய எஃபெக்ட் சில்க்வம் கேட்டர்பில்லர் செத்துருன்னு நினைக்கிறேன். அதை வேணா சில்க் போர்டு தர்றேன். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டு அவர் ஏதோ டைம் அப்படின்னாரு. கையால் பிடிச்சாலும் பெஸ்ட் மெத்தட் இப்போதைக்கு. கையால் பிடிச்சாலும் டைக்ளோரோவாஸே பாத்தீங்கன்னா தட் இஸ் a fumigant action. அதுலயே பெரிய ரிஸ்க் சார். அதுக்கு செரி பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாங்க சார், உயிரி உரம்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே மாதிரி இருந்ததுங்க சார். செரி பூஸ்டர் அது கூட நல்லா இருக்குங்க சார். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். எஸ்ஆர் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 19 வந்தது. செரி பூஸ்ட் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எஸ்ஆர் வேல்யூ 21 வந்ததுங்க சார் லாஸ்ட் டைம். ஓகே ஓகே. செரி பூஸ்ட்னு சொல்லிட்டு ஆர்கானிக் இது மாதிரி எஸ்ஆர் வேல்யூ கம்மியா வருதுங்க சார். உரம் போடுறோம், அதான் அமோனியம் சல்பேட்டு டிஏபி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நாங்களே வந்து ஒரு மூட்டை அமோனியம் சல்பேட் இல்லைன்னா யூரியா கூட இதுல பாமியாடு மண்ணியூர்ல மிக்ஸ் பண்ணியே போட்டு விட்டுருவோம். வேற வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பாமியாடு மண்ணியூர்ல ஆர்கானிக் ஆசிட் செக்ரீட் ஆகுது. அந்த ஆர்கானிக் ஆசிட் வந்து தட் டிசால்வ்ஸ் தி நைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் யூரியா. அப்புறம் அமோனியாக்கல் ஃபார்முக்கு மாத்தி கொண்டு வரும்போது நம்ம வந்து பிளான்ட் அப்சார்ப் பண்றது த்ரூ சாயில் நைட்ரேட் ஃபார்ம்ல இருந்து இம்மீடியட்டா அப்சார்ப் ஆகாது. அது அமோனியா மாறி அப்புறம் நைட்ரேட்டுக்கு மாறி வரணும். அதனாலதான் அமோனியம் நைட்ரேட் வந்து அமோனியம் சல்பேட் வந்து ரேட்டு கூடுதல் இல்லைங்களா, விலை அதிகம். யூரியா ஒண்ணு 240 260 இருக்கு. நான் மாடிஃபை பண்ணி அதுல ஒரு 10 days வச்சிருந்து அப்படி கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராஜ் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. பொன்ராஜ் சார், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர் ராமகிருஷ்ணன், ரொம்ப நல்லா இருந்தது உங்க. வணக்கம் 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 சார். இப்போ அந்த 3rd இன்ஸ்டார் 4th இன்ஸ்டார் வரைக்கும் வளர்த்து கொடுக்குற மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கா? கவர்மெண்ட்ல தான் ஹெல்ப் பண்றாங்களா அந்த மாதிரி? அது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்ம மல்பெரி இப்போ ட்ரீ மரமாவே வளர்த்து அது டாக்டர் அவரு மிஸ்டர் நம்ம இளங்கோவன் கூட சொன்னார். அது மரமாவே பெர்மனண்டா வைக்கிற மாதிரி இப்போ இதை கவாத்து வெட்டணும், திரும்ப இது பண்ணணும், அது மாதிரி விட அந்த மரமாவே வளர்த்து அதை கொஞ்சம் நம்ம அப்பப்ப இந்த கருவேப்பிலை ஒடிச்சு போடுற மாதிரி அதை பண்ணிக்கிற முடியுமா? சார்ஜ் லிட்டில் பிட் ஹை சார். ரெடி எக் வந்து 150 எக் 5100 rupees கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு படல வச்சிடறாங்க. 150 முட்டைன்னா 15 படல்ல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 3 நாள் ரெடி ஆகணும்னா அது சார்ஜ் 7500 பண்ணிடுவாங்க. ஓ சரி சரி. இது ரொம்ப எக்ஸலண்ட் ஆக்குபேஷன் தான் இது விவசாயிகளுக்கு. 2-3 கம்பெனி மாத்தி மாத்தி வாங்கியிருக்கோம். அந்த சரி சரி இருக்கு. அந்த குக்கூன் ஆகும்போது குக்கூன் ஆட்டோமேட்டிக்கா உடையுது. நீங்க நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா உடையாது. அது லூஸ் பேக்கிங். கேட்டா பை எக் மிஸ்டேக்லயே அது வந்து அந்த ஜீன் எப்படி நம்மளே வந்து ஒரு ஆள் குண்டா இருக்கிறாரு, ஒரு ஆள் ஒல்லியா இருக்கிறாரு, ஒரு ஆள் பலமா இருக்காரு. சரி. இப்பெல்லாம் மெயினா பை வோல்டைன் தானே கொடுக்குறாங்க, மல்டி வோல்டைன் எல்லாம் போயிடுச்சு இல்லையா? அதனாலயே வந்து அந்த செக்ரிகேஷன் எஃபெக்ட் வருதுங்கிறாங்க. சில்க்
அவங்க போன தடவை இந்த சமயநல்லூர்ல பீரியடிக்கலா தி கண்டக்ட் ட்ரைனிங் கிளாஸ் நம்ம மதுரை சமயநல்லூர்ல போயிட்டு வரோம். டவுட்ஸ் எல்லாம் வச்சு கேட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா ஃபார்மர்ஸ் கேட்கறதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிடுறாங்களா, நம்ம சயின்டிபிக்கா இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தான் அது ஒரு ஃபீட்பேக் வரும்னு நினைக்கிறேன் சார். சரி, அப்புறம் சைனாட்ட இருந்து நம்ம காம்படிஷன் எப்படி இருக்கு? அங்க நிறைய ப்ரொடக்ஷன் உண்டு சைனாவில், இங்க வருது இம்போர்ட் நம்ம இதுக்கு எப்படி M51 V11 ST வெரைட்டி 3 வெரைட்டி தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம M5 பழைய வெரைட்டி இல்ல, நம்ம M51 ஒண்ணு, அதனால V1 வந்தது, S36 ஒண்ணு. சரி சரி சரி. எல்லாம் ஒன்லி லீவ் ப்ரொடக்ஷன், நமக்கு ஃபோரேஜ் தான் நிறைய வேணும் இல்லைங்களா, அது குவான்டிட்டி இல்லையா? இல்ல சீனாவோட நம்ம காம்படிஷன் என்ன, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இம்போர்ட் ஆஃப் சில்க் ஃப்ரம் சைனா. ஏன்னா சில பக்கம் அந்த எல்லோ குக்கூன் வந்து ரேட் அதிகமா போகுதுங்கிறாங்க. பட் வேற நம்ம பக்கம் எல்லாம் போடுறது ஒயிட் குக்கூன் தான் போகுது. 600 650 போகுது, 900 போகுதா. அது ஒரு தடவை அங்க போயிட்டு வரணும். அன்பார்ச்சுனேட்டா எனக்கு ஹெல்த் சரியில்லை. சரி ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ திரு பொன்ராஜ் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இறுதியாக டாக்டர் என் முருகேசன் திருநெல்வேலியில இருந்து பேசுறாரு, ப்ரொஃபசர் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. டாக்டர் முருகேசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா சின்ன சின்ன விஷயங்களும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏற்கனவே இது கொஞ்சம் பேசியிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்ட சில பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த அதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லிருங்க. இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து மெட்டாரிஸ் அனிசோபிலேய ஏதோ சாறு உறிஞ்சு பூச்சி இருந்துச்சுன்னா 30 மில்லிய 10 லிட்டர் கரைச்சி அடிக்கணும். அப்புறம் 15 நாள்ல பெவேரியா பேசியன்னு அடிக்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. என்னன்னு கேட்டாரு. அப்பா சரியாது இல்ல, அது குடுக்குறாங்க சார். பட் அது வந்து அந்த பேஸ் ஆஃப் பிளான்ட்ல தான் அடிக்க சொல்றாங்க. அந்த வில்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட் வில்ட், அந்த இது கண்ட்ரோல் பண்றது செடியினுடைய பேஸ் ஷ்ரப்ல தான் அடிக்க சொல்றாங்களே தவிர லீவ்ஸ் மேல அடிக்க சொல்ல. இல்ல, ஏன் கேட்டேன்னா ஒருத்தர் கேட்டாரு இப்படி எல்லாம் வருது. நான் சொல்லேன் போலி தீர்க்க தரிசியில் வருவாரு, நான் தான் ஏசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வருவான் சொல்லி நிறைய வர மாதிரி. அதாவது மெட்டாரிஸ் அனிசோபிலே வந்து பட்டு புழுக்கு ஆகாது, பெவேரியா பேசியனாவும் ஆகாது. சரியா? ரெண்டுமே ஃபங்கல் டிசீஸ் உண்டாக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 6 மாசம் பட்டுப்புழு இதுல எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து என்பி வைரஸ். நீங்க சொன்னீங்கல்ல, இலை ஈரமா இருந்தால் ஒன்று உறைஞ்சு பார்த்தீங்களா, அது வந்து நியூக்ளியோபாலிட்டஸ் வைரஸ். அந்த பால் புழும்பாங்க, புழு வெள்ளை கலர மாறும், வெடிச்சா பாலா ஒழுகும். அது அந்த நோய் வரா ரகத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சிஎஸ்பி ஸ்கீம் கொடுத்து ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 8 மாசம். அப்புறம் நான் வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கலாம், நான் ஆக்சிகாலஜி போயிட்டேன். பிறகு அதுல வந்து வளர்ப்பது மிக சிறப்பு. நீங்க பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி பூச்சி வராம பாத்துக்கிட்டீங்க. அது காரணம் நீங்க வந்து கரெக்டா ப்ரூன் பண்ணி, ஏன்னா கரெக்டா ப்ரூன் பண்ணாட்டி ஸ்கேலு மீலிபுக்கு வந்துடும். இதுக்கு முந்தைய ஒருத்தர் கேள்வி கேட்டார், அவருக்காக தான் சொல்றேன். ஸ்கேலு மீலிபக் கரெக்டா ப்ரூன் பண்ணி செடி வளர்த்தாதான் ஸ்கேலு மீலிபக் வராது. ஒரு பாயிண்ட். அடுத்து அந்த சமயம் வேணா குளோரிபைரிபாஸ் அடிச்சிடலாம். அப்பையும் காத்து வாக்குல அடுத்த ஏக்கருக்கு போடாது. நீங்க ஒரு 3 பேட்சா போட்டீங்கன்னா அது போகக்கூடாது, காத்து வாக்குல போகக்கூடாது. ரைட்டா? அடுத்து வந்து ஐக்ளோர்வாஸுடைய டாக்ஸிசிட்டி ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது வந்து ஆவி ஆயிரும். இதுபடி ஆக்சிகாலஜி படி 2 நாளைக்கு மேல இருக்காது. 2 நாளைக்கு மேல இருக்காது. குளோரிபைரிபாஸ் வந்து ப்ரூன் பண்ணப்போ ஒரு அடிச்சுட்டா ஸ்கேலு பிந்தி வர்றத தடுக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாம சின்ன நிமிஷம் ஒட்டி இருக்கும். அது ஒண்ணு. அடுத்து பட்டுப்புழு மாதிரி ஒரு ஒரு விவசாயி வந்து புருஷன் பொண்டாட்டியோட எங்கேயும் போகாம கல்யாணம் காத்தி போகாம ஒரு 30 நாள் உட்கார்ந்து இருந்து ஆளை கரெக்டா வேலைக்கு போனா இது மாதிரி இன்கம் வந்து கிடையவே கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போயிருக்கேன்.
என்கனிகோட்டா மலைக்கு மேல போயிருக்கேன். ஏன்னா என்பிவி இன்சூரன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன டிசீஸ் சொல்லி ஒரு ப்ரொஃபார்மா நானே தயார் பண்ணி ஒரு போனேன். அப்ப எல்லா இதுலயும் எல்லா ஏஐஎஸ் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிரிகல்ச்சர், ஜூனியர் ஆஃப் சிரிகல்ச்சர்னு சொல்லி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்களையும் கேட்டு, ஏன்னா நம்ம போனா உள்ள விட மாட்டாங்க. இங்க சொன்னீங்கல்ல, அதுவும் நான் வந்து டிசீஸ்ல வேலை பார்க்கணும் சத்தியமா அது நம்ம ஊர் பக்கமே விட மாட்டான். சரியா? அது மாதிரி எது ஒண்ணு. அதுல பாத்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு ஒரு ஓலை வீடு, குடிசை வீட்டுல தென்கனிக்கோட்டால அந்த பக்கம் சமையல் நடக்க, இந்த பக்கம் பட்டுப்புழு போட்டிருக்காங்க. ஆமா சார், நம்மளே பழைய காலத்துல இந்த பெரிய தட்டத்துல பவானில நான் ஏடியா இருக்கும்போது பாத்துருக்கேன். ரேக்கா அடுக்கி அதுலதான் பூரா எடுத்துட்டு இருப்போம். இப்பதான் அந்த 8 அடிக்கு 8 அடிக்கு அயன் சாண்டு ஸ்டேக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம். முதல்ல எல்லாம் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் யாரோ கேட்டாங்க, அந்த கிளைமேட் டெம்பரேச்சர். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா பார்த்தது, நம்ம திருநெல்வேலி கிட்ட பேட்டையில திருப்பணி கரிசல் குளம்னு ஊர் இருந்துச்சு. பேட்டை திருநெல்வேலியில திருப்பணி கரிசல் குளம். அதுல ஒரு விவசாயி, தென்காசி விவசாயி, கொஞ்சம் மணத்தாங்கல்ல இங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். 15 ஏக்கர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு அவர் ஊருக்கு போய் பட்டுப்புழு வளர்த்துட்டு இருக்காரு. பட்டுப்புழு அப்பதான் ரீசன்ட் ட்ரெண்டு. அப்ப சொன்னாரு அந்த சார், நீங்க இருந்தா நீங்க அந்த காலத்துல இதை பார்த்ததுக்கும் இந்த ஏஏஎஸ்க்கும் இன்னைக்கும் வர்றாங்க சார். அவங்க கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, ரொம்ப தெளிவா. அப்பதான் வந்து இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இது போட்டிருந்தார், இந்த டயல் பண்ற மாதிரி. அதாவது அதுலயே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி. அந்த ஆரம்ப நிலை பழுவுக்கு கொஞ்சம் உஷ்ணம் இருக்கலாம், 27 டிகிரி வரைக்கும் பார்க்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு தேர்ட் இன்ஸ்டால் பண்ணோடனே இதாயிரும், கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சுண்ணாம்பு இதை வச்சுதான் ஓடுது. அதாவது மறக்காமல் நம்ம குழுவுல கந்தசாமி சார் இருப்பாரு, அவருடைய சேர்மன், என்னுடைய ஃபர்ஸ்ட் வாத்தியார் டாக்டர் டி சோமசுந்தரமும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலைக்கு போன அவர்கிட்ட போய் மாட்டினேன். மறக்காமல் செய்யுங்கள், மாற்றாமல் செய்யுங்க டாக்டர் டி சோமசுந்தரம் எக்ஸ்டென்ஷன். அதுதான் இதுல முக்கியம். சுத்தம் சுகாதாரம், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து உங்க தோட்டம் வந்து மெயின் ரோட்டு கிட்ட இல்ல நினைக்கிறேன், அப்படிதானே? உள்ள போ, ஜல்லிப்பட்டில இருந்து 10 கிலோமீட்டர். அது மாதிரி அதாவது ரோட் சைடு இருக்கிறதுல அந்த என்பிவி டிசீஸ் ரொம்ப வருது. என்னுடைய சர்வே 100 தோட்டத்திலையும் பார்த்ததுல. அடுத்து வந்து மிளகா வந்து பக்கத்துல கூட போகலாம். மிளகாய் வந்து இப்போ தோட்டம் இருக்கக்கூடாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டா கண்காணிச்சு அது மாதிரி ஆர்கானிக்ல ஃபார்ம்ல என்னென்ன சொல்றோமோ அது பூரா இங்க நேர் ஆப்போசிட்டா வரும். ஆர்கானிக் ஃபார்ம்ல என்னென்ன சொல்றோமோ அது பூரா இங்க நேர் ஆப்போசிட்டா வரும். அது மாதிரி இந்த பட்டுப்புழு, தேனி எல்லாமே நம்ம ஆர்கானிக்ல சொல்ற ரெக்கமெண்டேஷன்லாம் இதுல வந்து கரெக்டா வராது. அது மாதிரி கொஞ்சம் நல்ல அது முக்கியமா அந்த ஏஐஎஸ் ஜேஎஸ் ஹெல்ப் பண்றாங்க. அதனால மிக சிறப்பா நடக்குது. இவங்களும் கரெக்டா பேட்ச் எல்லாம் எழுதி வச்சு ஒரு கணக்கு பார்த்து என்ன போனோட என்ன வந்துச்சு, அப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கரெக்டா வச்சாங்கன்னா கரெக்டா வரும் சார். ஏன்னா ஒருத்தர் ஈரோடு கிட்ட சொன்னாரு, நான் பட்டுப்புழு வளர்த்த ஐயா, மாடி வீடு கெட்டினேன்னாரு. வீடு இல்ல, மாடி வீடு கெட்டினேன்னாரு. அது மாதிரி ஒரு ஸ்டெடி இன்கம். ஏன்னா மற்ற பயிரை விட நம்முடைய உழைப்பை சரியான முறையில் டைம்லி நம்ம செலுத்தினோம் என்றால் மிக சிறப்பான வருமானம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா இருக்கும் சார். கம்மி ஓன் ஃபார்மிங் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஒரு ஃபேமிலியில அவங்களே வீடு இருக்குன்னா அவன் வெட்டுறதுக்கு மட்டும் தான் ஆள் வச்சிருக்கான். உள்ள கார்டனுக்குள்ள தலை போடுறது, இது பண்றது எல்லாமே அவங்க ஃபேமிலி லேபர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தே வில் டேக் மோர் கேர். 2 ஷெட்டுங்க ஃபார்மரு 200 அடி நீளம் போட்டிருக்காரு. அவர் போடும்போது அவரை போய் கேட்டேன், ஒரு லேடி தான் இருந்தாப்புல, நான் தைரியமா சார் நீங்க 10 லட்சத்தை 4 வருஷத்துல எடுத்துடலாம் சார். இல்ல அப்படி ஓப்பனா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. 10 லட்சம் செலவாகும் சார், நான் திருப்பி எடுத்துடலாம் சார். ஆளுங்க இதுல இப்ப லாபம் வரலன்னு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. They want to show it as a monopoly.
இவங்க அப்படி இல்ல, ஓப்பனா சொல்லுவாங்க. நீங்க பட்டுப்புழு முட்டை உற்பத்திக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணல அப்படிதானே? பட்டுப்புழு முட்டை உற்பத்திக்கு இல்ல அதுங்க நான் நைட்டே அங்க உட்கார்ந்து இருக்கணும். ஓ சரி சரி சரி. உட்கார வச்சு அது என்ன போன வருஷம் பெரிய ட்ரவுட், அதனால முட்டை கம்பெனி வச்சிருந்தவே 7-8 பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓ சரி சரி. வாண்டர் இருந்தா தான் அந்த முட்டை கம்பெனி ரன் பண்ண முடியும், எல்லா ரிஸ்க் எடுத்துட்டு. இப்ப வந்து நல்ல ரெயின் வந்துருச்சு, அதனால இப்ப அவன் மறுபடியும் என்ன பண்றான், அதை ஆரம்பிச்சு போறதுக்கு குடோனே கட்டி இதே பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிறாங்க. சில பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். சரி சார், அந்த பக்கம் தான் வரேன் சார். சரி ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம். நன்றி டாக்டர் முருகேசன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. தேங்க்ஸ் சார். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இது ஒரு அனுபவ பகிர்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது தொழில்நுட்பங்கள் சொல்றது மட்டும் இல்ல, தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லி இருக்காங்க. சார் வந்து வேளாண்மை துறையில் பணிபுரிந்த காலத்திலே அவருடன் நான் பணிபுரியவில்லை, பட் அவரை பத்தி அதிகமாவே நான் கேள்விப்பட்டிருந்தேன். கோயம்புத்தூர்ல நான் ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த சமயத்துல நான் விதை சான்றளிப்பு துறையில பணிபுரிந்தேன். அதனால சார பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட அவங்களுடைய நிபுணத்துவம் நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நமது ஜூம் நிகழ்ச்சி மூலம் பல முறை பல நிகழ்ச்சிகள் நமக்கு வழங்கி இருக்காங்க. அனைத்துமே முத்தான நிகழ்ச்சிகள். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய டாக்டர் TSR ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் இளங்கோவன், டாக்டர் முருகேசன் மற்றும் திரு பொன்ராஜ் மற்றும் தினகர் பாபு அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.